minus b cube. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ் என்ன இருக்கு, ஏ வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு 1. ஸோ அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு, இப்போ ஏ இருக்கிறதுல எக்ஸ் வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கியூப். இது நம்ம பண்ணுறோன்னா என்ன வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. இது வந்து நம்ம x ப்ளஸ் 1 ஹோல் கியூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு x மைனஸ் 1 ஹோல் கியூப், இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3x இன்ட்டு 1 ஸ்கொயர், இங்கே மைனஸ், இது மைனஸ் மைனஸ் 1 கியூப். இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 1. சரி, என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடலாம். f of x equal to, ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணனா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ், இது எல்லாமே அப்படி ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணி, மைனஸ் நம்ம சைன் சேஞ்ச் ஆகும், அதுக்காக தான். ஸோ ஒரு சைன் நம்ம தப்பு பண்ணிட்டா கூட சம் ஃபுல்லாக ராங் ஆகிடும். அதை ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன், ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக் இல்லாமல் சம் போட பாருங்கள். ப்ளஸ் 1, இப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, இங்கே வரும், இது 1, இது மறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். நெக்ஸ்ட்டு வேறு எதுனா கேன்சல், ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல், வேறு எதுவுமே கேன்சல் ஆகுது. 3x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 2. ஓகேவா, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நமக்கு கொடுத்தது என்னவோ க்யூப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண இங்கே ஸ்கொயரில் வந்திருக்கு. இது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்தாலும் இது என்னது, குவாட்ராட்டிக் ஃபார்ம். நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டரைஸ்லாம் பண்ணுவோம்ல, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம்ல, இது என்ன ஃபார்ம், குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ இங்கே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, லீனியர் நமக்கு பவரே வராது, எக்ஸ் மாதிரி தான் வந்திருக்கும். கியூபிக் ஃபார்ம் இல்லை, கியூப் இல்லை, ரெசிப்ரோக்கல் கிடையாது, குவாட்ராட்டிக் தான் ஆன்சர். ஓகே, 15 சம்ஸ் கம்ப்ளீட்டட், 1.6ல் இருக்க MCQ completed. Next நம்ம என்ன பண்ணலாம், அப்கமிங் சாப்டர்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.